Good morning, students. Now we are going to see about the 11th standard physics unit 2 kinematics. In this lesson we will learn about the 2.10 to 2.10.3. Okay, the 2.10 is the motion along one dimension and 2.10.1 is average velocity and 2.10.2 is relative velocity in 1 and 2 dimensional motion and 2.10.3 is equations of uniformly accelerated motion by calculus method. Okay, now let us see the motion along in one dimension. The first one is average velocity. If a particle moves in one dimension, say for example along in the x direction, la ஒரு particle move ஆயிட்டு இருக்குன்னா the average velocity எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா del x divided by del t. ஏன்னா del x னா என்னன்னா x1 அப்படிங்கிற இடத்துல இருந்து x2 அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது del xன்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த ஷார்ட்டஸ்ட் டைமை t2 மைனஸ் t1 அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. அண்டர்லைன் பண்ணிக்கோ, த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி, பட் இன் ஒன் டைமென்ஷன் we have two directions, positive and negative x direction. Hence we use positive and negative signs to denote the direction. அப்போது அந்த ஒரு வெக்டார் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சைன் சிம்பிளை வச்சு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத வச்சு டைரக்ஷன் என்ன பண்ண முடியும், நம்மளால் சொல்ல முடியும். த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் v இஸ் ஈக்குவல் டு லிமிட்டேஷன் del t tends to 0. del t எது வரைக்கும், del t வந்து 0 வரைக்கும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். del x by del t is equal to dx by dt. Graphically, the slope of the position graph will have the velocity of the particle at the same time. If the velocity time graph, the given distance and displacement of a determined by calculating area under the curve. Area under the curve அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஏரியா under the curve will give the displacement travel by the particle from t1லேருந்து t2 வரைக்கும். ஓகேவா, அப்போது இந்த ஏரியா, அந்த ப்ளூ கலர் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் displacement, distance and displacement are determined by calculating the area under the curve. Okay, we know that the velocity is given by dx by dt is equal to v. Therefore we can write dx is equal to, இது எப்படி அப்படியே க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா dx is equal to v into dt. பை இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா, இன்டெகிரேஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. இன்டெகிரேஷன்னா இட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன். ஓகே, அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட்டாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து சம் பண்ணுறது, சரி மொத்தமாக எடுத்துக்கிறது. அப்போது dx எவ்வளோ லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1லேருந்து x2 வரைக்கும். தென் எஸ், அதாவது பெரிய அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எஸ் தான் வந்து அந்த சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்டெகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். இது ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் t1 to t2, t1லேருந்து t2 வரைக்கும் அதோட லிமிட். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணணும், v இன்ட்டு dt. ஓகேவா, இப்போ டி வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த எஸ்ஸுக்கும் மேலே கீழேயும் t1 t2 அண்ட் x1 x2 கொடுத்துருக்காங்க இல்லையா. x1 x2 கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே வந்து அது எக்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும், மற்ற இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி dt கொடுத்துருந்தாங்க, டி அப்படிங்கிற t1 t2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அந்த டி மட்டும்தான் வேரி ஆகும். வேரியபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த லிமிட் அப்ளை பண்ண முடியும், மற்றதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா, இது வந்து நெக்ஸ்ட்டு சில இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும், பார்க்கலாம். Then by integrating both sides we get x1 x2 dx is equal to t1 t2 v dt. We already seen the integration is equivalent to the area. இன்டெகிரேஷனுங்கிறது ஏரியா under the given curve அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ the term integration t1 t2 v dt represents the area under the curve v as a function of time. Since the left hand side of the integration represents the displacement traveled by the particle from time t1 to t2, the area under the curve area under the curve gives the velocity time graph will give the displacement of the particle. இது வந்து அந்த ஏரியா வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும். தென் அதுவே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஏரியா வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ். அதுதான் வந்து ஆப்போசிட் இந்த செகண்ட் ஃபிகரில் சொல்லியிருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவை கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே,
Then relative velocity in one and two dimensional motion. When two objects A and B vector are moving with different velocities, ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது, அது வந்து வேறு வேறு வெலாசிட்டியில் போயிட்டுருக்குது. அந்த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் பி இஸ் கால்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, அப்போ ஏயும் பியும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஏயும் பியையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது. அந்த கம்பேரிசன் தான் என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதோட வெலாசிட்டி கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஏஐ பொறுத்து பி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பின்னா ஏஐ பொறுத்து பி எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு என்ன அர்த்தம், ஏஐ பொறுத்து பி வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். தென் கேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்சிடர் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட போயிட்டுருக்கு. அப்போ விஏ அண்ட் விபி, வெலாசிட்டிங்கிறது பின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏ ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பிங்கிறது ஆப்ஜெக்ட் பி ஆர் ஷோன் அலாங் த ஸ்ட்ரெயிட் ட்ராக்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா வி ஏ வெக்டார் கமா வி பி வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். Okay, அப்போ relative velocity of the object A with respect to B is VAB is equal to VA minus VB. And the relative velocity of an object B with respect to A, B ஐ பொறுத்து A யோட relative velocity என்ன அப்படின்னா VBA is equal to VB minus VA. அப்போ ABன்னு சொன்னால் எழுதணும் A with respect to B and BAன்னு சொன்னால் B with respect to A. பிஐ பொறுத்து ஏயோட வெலாசிட்டி அண்ட் ஏபின்னு கொடுத்தா ஏஐ பொறுத்து பியோட வெலாசிட்டி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஏபி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அதோட எக்ஸ்பேன்ஷன் அதோட புரிதல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் எழுத முடியும். ஓகே, இஃப் two objects are moving in the same direction, the magnitude of the relative velocity of one object with respect to another is equal to the difference of the magnitude of two velocities. அப்போது விஏ மைனஸ் விபியோட வேல்யூ விபி மைனஸ் விஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் பேரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் கேஸ் 2 இஸ் கன்சிடர் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் வித் த யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் ஏ அண்ட் பி அலாங் த சேம் ஸ்ட்ரைட் ட்ராக்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ட்ராக்கும் ஒரு சேம் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. விஏவோட டைரக்ஷன் ஒரு சைட் அண்ட் விபி வெக்டரோட டைரக்ஷன் ஆப்போசிட் சைட். ஸோ விஏபி இஸ் ஈக்குவல், அதை எப்படி எழுதலாம்னா விஏ மைனஸ் VB minus the minus of VB. So VA plus VB. So the relative velocity of an object B with respect to A னு பார்த்தீங்க அப்படின்னா minus VB minus VA. Okay, அப்போ minus of VA plus VB. So if the two objects are moving in an opposite direction, the magnitude of the relative velocity in one object with respect to another is equal to the sum of the magnitude of their velocities. மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் என்னவாக இருக்கும், மைனஸில் இருக்கும். அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தென் கேஸ் 3 இஸ் கன்சிடர் த வெலாசிட்டி VA அண்ட் VB அட் அன் ஆங்கிள் தீட்டா டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷன் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி VAB இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். த மேக்னிடியூட் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் VAB இஸ் given by அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, VAB இஸ் ஈக்குவல் டு VA ஸ்கொயர். ஏன்னா அது ட்ரையாங்குலர் அந்த அந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த சம்மை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது அந்த சம்மை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா VAB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB cos theta. இதுவே டைரக்ஷன் பார்த்தீங்க, இது வந்து மேக்னிடியூட் மட்டும்தான். VABங்கிறது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் tan பீட்டா அப்படிங்கிறது டைரக்ஷன். அப்போ VB sin theta டிவைடட் பை VA மைனஸ் VB cos theta. Here beta is an angle between the VAB and VB. VABக்கும் VBக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் வென் தீட்டா இதுலேயே அப்படி தீட்டா வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா VAB is equal to VA minus VB and VBA is equal to VB minus VA அப்படிங்கிறது எழுதிடலாம். கேசஸ் கேட்டாங்க அப்படின்னா எழுதலாம். when theta is equal to 180னா VAB is equal to VA plus VB and VBA is equal to VB plus VA. மற்ற கதையெல்லாம் எழுத தேவையில்லை. when theta is equal to 180 டிகிரி அப்படின்னா we haveனு போட்டு இந்த கீழே இருக்கிற ரெண்டையும் எழுதிடலாம். அதை மட்டும் எழுதுனா போதும். Then if the two bodies are moving at a straight angles
to each other, then the theta is equal to 90 degree. Then the magnitude of the relative velocity of A with respect to B, VAB is equal to VA square plus VB square. ஏன்னா அந்த காஸ் 90ன்னு சொல்லும்போது 0 ஆகிடும். அப்போ -2A VA VB காஸ் தீட்டாங்கிறது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதனால தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. தென் கன்சிடர் எ பர்சன் மூவிங் ஹரிசாண்டலி வித் velocity Vm vector. Let rain fall vertically with the velocity Vr. Mங்கிறது man and Rங்கிறது rain. Okay, the umbrella is held avoid the rain. So the relative velocity of the rain with respect to the person is பார்த்தீங்கன்னா Vrm is equal to Vr minus Vm, which has magnitude Vrm is equal to Vr square plus Vm square. Okay, the direction theta is equal to tan inverse Vm by Vr with vertical as shown in figure. இது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. in order to save himself from the rain, he should hold the umbrella at an angle theta. அப்போ மழையிலேருந்து அவன் வந்து நனையாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து அவன் வந்து கொடையை சாய்ச்சி வச்சுருக்கணும். அப்படிங்கிறத நேராக விழுந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே வந்து மழை வந்து சாய்வா பர்டிகுலர் ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்ப்ரெல்லாவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், நனைய மாட்டான் அப்படிங்கிறத விஷயத்த சொல்கிறாங்க. Then accelerated motion during the non-uniform motion of an object with the velocity of object changes from the instant to instant. அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்கு, வெலாசிட்டி வேறு அப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் அதோட வெலாசிட்டினமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸில் அவன் ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கான், நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸில் வேறு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, இந்த 3 லைனுக்கும் இதுதான் அர்த்தம். டூரிங் த நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன ஆகிட்ருக்கும், அந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகிட்ருக்கும், சேஞ்ச் ஆகிட்ருக்கும். The velocity of the object is no more constant. Underline பண்ண. When the velocity of the object is no more constant but changes with time. No more அதாவது கான்ஸ்டன்ட், அதாவது சேஞ்சஸ் வித் டைம் மாற மாற வெலாசிட்டி என்ன ஆகிட்ருக்கு, சேஞ்ச் ஆகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ such a motion is said to be an accelerated motion. ஓகேவா, அப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டி வந்து வேரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஆக்சலரேஷன். ஓகே, இன் ஆக்சலரேட்டட் மோஷன் if the change in velocity of an object per unit time is same, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா the object is said to be moving in a uniformly accelerated motion. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அதே 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது அதே ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது பேர் என்னது, accelerated motion சொல்லுவாங்க. again I'm reading, in accelerated motion if the change in velocity of an object per unit time is same. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ அடுத்த செகண்ட்க்கு 5 கிலோமீட்டர், அதுக்கு அடுத்த செகண்ட்க்கு 5 கிலோமீட்டர் மாறிக்கிட்டே அதே சேம் வெலாசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். On the other hand, if the change in velocity per unit time is different at different times, ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு அர்த்தம். தென் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா if an object changes its velocity from v1 to v2 in a time interval t2 to t1, v1லேருந்து v2க்கும் t2லேருந்து t1க்கும் என்ன அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா then the average acceleration is defined as the ratio of the change in velocity over the time interval del t. அப்போது A vector average is equal to v2 minus v1 divided by t2 minus t1 is equal to del v vector divided by del t vector. So the average acceleration is a vector quantity. Underline பண்ணிக்கோ, the average acceleration is a vector quantity. Then instantaneous acceleration. Usually அப்போ instantaneous acceleration என்னன்னா, usually the average acceleration will have change in velocity only over the entire time of interval. Okay, it will not give the value of acceleration at any instant of time. அப்போது அது அந்த ஆவரேஜ்னு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆவரேஜ். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் டைமில் அது எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்சஸ் கொடுத்துருக்கோ அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆர் acceleration of the particular time t is given by the ratio of change in velocity over del t and del t approaches 0.
அப்போ ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லிமிடேஷன் del t tends to 0, அப்போ del v by del t is equal to dv vector divided by dt. In other words, the acceleration of the particle at instant t is equal to rate of change of velocity. Okay, rate of change of velocity is the actual definition for what? Acceleration. Okay. Then acceleration is a vector quantity. So SI unit is meter second minus 1. The dimensional formula is m0 L1 t square. This is important 1 mark. The acceleration in the first point on the important 1 mark. The acceleration is positive if it is velocity is increasing. If the negative, if the velocity is decreasing. The negative acceleration is called retardation or deceleration. This is important 2 mark. Okay, important. The second point is important 2 mark. In terms of components, we can write as a vector is equal to dvx divided by dt I cap and dvy divided by dt into j cap plus dvz divided by dt into k cap is equal to dv vector divided by dt. Okay, next we are going to see about, this is important 5 mark, equation of uniformly accelerated motion by calculus method. கேல்குலஸ் மெத்தடில் அந்த கைனடிக் ஈக்குவேஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் டிரைவ் பண்ணணும்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்மில் ஆக்சிலேட்டட் மோஷன் பை கேல்குலேட் மெத்தட் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகே, இல்லைனா டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, அப்போ எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த கொஷின்ஸை என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். ஏன்னா இந்த கொஷின் வந்து எல்லோரும் படிப்பீங்க, ஆனால் வந்து கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது அப்படின்னா ஆன்சர் பண்ண தெரியாது. ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் இதை ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து புரிதல் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, consider an object in moving in a straight line with the straight line அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் இதில் ஆங்கிள்ங்கிற வார்த்தை வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. அண்ட் யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்போ ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஹியர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, t is equal to time 0ங்கிற டைமில் u வந்து இனிஷியல் வெலாசிட்டியோடு இருக்குது. அண்ட் vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, tங்கிற டைமில், அது எவ்வளோ டைம்னு தெரியாது, அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்திருக்காங்க, tன்னு எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் வெலாசிட்டி அண்ட் வாட் இஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பேசிக் உங்களோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை படிச்சுட்டு வந்திருக்கணும். படிக்கலைன்னா தெரிஞ்சுக்கோ. ஓகேவா, v is equal to ds by dt. the rate of டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரியாச்சு அப்படின்னா அது வெலாசிட்டி, டைமை பொறுத்து வெலாசிட்டி வேரியாச்சு அப்படின்னா அது ஆக்சலரேஷன். v is equal to ds by dt. இட் இஸ் ரேட் ஆஃப் எஸ், ஏன்னா எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ds by dtன்னு கொடுத்துட்டாவே அது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வெலாசிட்டி. அண்ட் dv by dt, வீணானது வெலாசிட்டி. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன், தட் இஸ் a. ஓகே, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி t is equal to 0 டைமில் இருக்குது. அண்ட் t is equal to tங்கிற டைமில் அது ஃபைனல் வெலாசிட்டியில் ஒரு பர்டிகுலர் டைம் இடத்த போய் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போது என்ன வெலாசிட்டி டைம் ரிலேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா, velocity time relation அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that the acceleration of the body a is equal to dv by dt. we can write this as, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a is equal to dv by dt தானே. அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா dtயை அந்த ஏக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டீங்கன்னா dv is equal to a into dt அப்படின்னு எழுதலாம். அப்போது ரெண்டு பக்கமுமே அந்த ஈக்குவேஷன் 1 அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் 1 ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணுறோம். அப்போ பர்டிகுலர் லிமிட்டில் இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது ரெண்டு வெலாசிட்டிக்கு இடையில தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிருக்கணும், அதுதான் அதோட லிமிட். அண்ட் டைமை பார்த்தீங்கன்னா 0 டைம்லேருந்து t டைம் வரைக்கும், 0லேருந்து t டைம் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அதோட டைம். ஓகேவா, அப்போ 0லேருந்து t டைம் வரைக்கும். அப்போது a இன்ட்டு dt. அப்போ ஏங்கிறது ஆக்சலரேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட், எந்த ஒரு கான்ஸ்டன்ட் என்ன பண்ண முடியாது, இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், இன்டெகிரேஷன்லேருந்து அந்த ஏயை வந்து என்ன பண்ணிடுறோம், வெளியே எடுத்துடுறோம். ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும்,
டிவியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இன்டெகிரேஷன் ஆஃப் டிவியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், v கிடைக்கும். அண்ட் டிடி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t கிடைக்கும். ஓகேவா? அப்போ டிவியை இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு v கிடச்சிருக்கு. அதுக்கு லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு v u அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் அப்ளை பண்ணணும். இப்போ அந்த அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே எழுதணும், கீழே இருக்கிறத கீழே எழுதணும். தென் ஏ வந்து என்ன பண்ண முடியாது, இன்டெகிரேட் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். டிடி இன்டெகிரேட் பண்ணால் டி கிடைக்கும். ஸோ அந்த லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 0 டி கிடச்சிரும். தென் வி மைனஸ் அதை வந்து வி எப்படி அப்ளை பண்ணணும்னா வி ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணணும் மைனஸ் யூ, அதுதான் அதோட லிமிட். அப்போது வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி மைனஸ் 0. ஏன்னா நான் அதனால தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் 1 2 போட்டிருக்கேன். எதை ஃபஸ்ட்டில் எழுதணும் எதை செகண்டில் எழுதணும்னுங்கிறதுக்காக 1 2 போட்டிருக்கேன். அப்போ வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன், இல்லைனா வெலாசிட்டி டைம் ரிலேஷன். இதில் வெலாசிட்டியும் டைமும் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால வெலாசிட்டி டைம் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தனியாக 3 மார்க்கில் 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். வெலாசிட்டி டைம் ரிலேஷன் கேட்டாலும் கேட்கலாம். ப்ரூவ் v is equal to u plus at அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். அப்படி எப்படி கேட்டாலும் என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா ஆன்சர் பண்ண தெரியணும். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன், தென் வெலாசிட்டி ஆஃப் an object, velocity of a body v is equal to ds by dt. அப்போ ds by dtன்னு சொன்னால் அதை எப்படி எழுதலாம், dsஐ வந்து v dtன்னு எழுதலாம். அப்போ vயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், v is equal to u plus at. அந்த u plus atஐ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ds is equal to u dt plus at into dt அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். தென் அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணோம், லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஎஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ 0லேருந்து எஸ் வரைக்கும். அண்ட் டைம் 0லேருந்து டி வரைக்கும். இங்கேயும் டைம் தான், 0லேருந்து டி வரைக்கும். டிஎஸ் வச்சிங்கன்னா எஸ் முடியும். அண்ட் டிடின்னு வச்சிங்கன்னா டியில் முடியும். அண்ட் இங்கேயும் டிடி இருக்குது, அதனால் டியில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க, எக்ஸ் பவர் என் டி பவர் 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அதில் கிடைச்சி தான் என்னது, நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 to s u into square t of square bracket 0 to t plus a into t square by 2 square bracket 0 to t. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எழுதியிருக்கோம். அப்போ s minus 0 is equal to u into t minus 0 plus a into t2 by t2 t square divided by 2 minus 0. ஏன்னா 0 தான் அப்ளை பண்ண போகிறீங்க, 0 அப்ளை பண்ணால் ரெண்டுமே 0 ஆகிடும். ஸோ ஃபைனலி we get s is equal to ut plus half at square. This is the second equation of kinematic equation. Then velocity displacement relation. இப்போ ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா a is equal to dv by dt நமக்கு தெரியும். ஸோ ஆக்சலரேஷன்னா இதில் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். a is equal to dv by dt dsஆல் மல்டிப்ளை பண்ணி dsஆல் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன ஆகிடும், இப்போ dv by dsங்கிறது தனியாக இருக்கும், ds by dtங்கிறது தெரியும். அப்போ ds by dtனா என்ன, தட் இஸ் வாட் v. ஓகேவா? அந்த ds என்ன பண்ணிடுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஓகேவா? அப்போ a ds is equal to dv dot v. ஸோ இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ் a is equal to 0 to s ds and 0 to v dv. அந்த v பவர் 1ன்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ எக்ஸ் பவர் n dxஐ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அப்போ இங்கே விங்கிறது வியோட பவர் 1 தானே, அப்போ என்னோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 டிவைடட் பை 1 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு v square by 2 கிடச்சிரும். அதை நம்ம அந்த லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி we get what 2as. 2as is equal to v square minus u square. Finally we get v square is equal to u square plus 2as. This is the third equation of kinematic equation. ஓகேவா? அப்போ நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இப்போ uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சலரேஷன் அண்ட் எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டீங்கிறது டைம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தென் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டியில் நடக்கும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீ ஃபாலிங்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கீழே விழுது. இல்லை இது என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம்.
ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸோட ஹரிசாண்டலாகவும் அது கீழே விழுகிறத ஒய் ஆக்சிஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது கன்சிடர் an object of mass m falling from a height h. ஹச்சுங்கிற ஹைட்லேருந்து கீழே விழுது. அசியூம் தட் there is no air resistance. அந்த இடத்துல எந்த ஏருமே இல்லை. ஏன்னா ஏர் இருந்தால் அது கீழே வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். பிகாஸ் ஏர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அது கீழே விழுறதை தவிர்க்கிறதுக்காக. an object experiences the acceleration g due to the gravity which is constant near the surface of the earth. அப்போ நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் ஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜி ஜே கேப். எதுக்காக ஜே கேப் கொடுத்துருக்கோம்? ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஜே. ஓகே, பிகாஸ் வி சூஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ஜி இஸ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துருக்கிறதுனால நமக்கு ஜே கேப் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஏஎக்ஸ் வந்து 0, ஏஇசெட் வந்து 0, ஏஒய் வந்து ஜி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு சொன்னீங்கன்னா அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக ஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ நான் பென்சில் எழுதியிருக்கேன் ஆக்சுவல் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். அங்கே எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஜியை அப்ளை பண்ணணும். ஜியை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் 1 and 2 and 3 உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போது ஒரு பார்ட்டிக்கல் மேலேருந்து கீழே விழும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அப்போ யூ ஈக்குவல் டு 0. அப்போ எங்கெல்லாம் யூ இருக்கோ அங்கெல்லாம் என்ன எடுத்துடணும் அப்படின்னா 0 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 4, 5, 6 உங்களுக்கு கிடச்சிரும். v is equal to gt and y is equal to எதுக்காக y போட்டிருக்கோம்? ஏன் s போடக்கூடாது? sங்கிற இடத்துல ஏன் y போட்டிருக்கோம் அப்படின்னா yங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்போது y is equal to half gt square, v square is equal to 2gy. ஓகேவா? அப்போது இதுதான் வந்து ஆக்சுவல் ஈக்குவேஷன். இதில் நமக்கு t is equal to கேபிட்டல் டீனும் ஒய்க்கு வந்து ஹச்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை திஸ் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 5. ஏன்னா டீயும் ஒய்யும் எங்கே இருக்குது? ஈக்குவேஷன் 2ல் மட்டும்தான் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். அப்போ ஹச்சும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? ஹச் அப்ளை பண்ணணும். ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு √2h டிவைடட் பை ஜி. இது என்ன எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இஃப் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும் அப்படிங்கிறத இதிலேருந்து சொல்கிறாங்க. தென் அப்ளை y is equal to h in equation 6. v square is equal to 2gy அப்படிங்கிற ஈக்குவேஷனில் y is equal to h நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா v square is equal to 2gh. அப்போ v ground is equal to √2gh. அப்போ கிரவுண்ட் ஸ்டேஜ் வரும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கீழே வர வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? அதிகமாகிட்டு இருக்கும். when it is reaches the ground. Okay. the speed of the கீழே அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? the motion of a body falling towards the earth from a small altitude purely under the force of gravity called the free fall. here r is the radius of the earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம அந்த எர்த்தோட ரேடியஸ் என்ன பண்ணியிருக்காங்க? கம்பேர் பண்ணியிருக்காங்க ஹைட்டோட. அப்போ ஹைட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்மால் ஹச்சுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அங்கே வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.